ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கா. ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜஸ்லேயே மாறி மாறி ரீமேக் படங்களை நம்ம ஆல்ரெடி நிறைய லிஸ்டிங் வீடியோஸ் போட்டுட்டோம். பட் இன்னைக்கு இந்த லிஸ்டிங் வீடியோவில் நம்ம இந்தியன் ஃபிலிம் மேக்கர்ஸால் எடுக்கப்பட்ட இந்தியன் மூவிஸை ஃபாரின் கண்ட்ரிஸ் பார்த்து அங்கீகரித்து அவங்க ரீமேக் ரைட்ஸ் வாங்கி ரீமேக் பண்ண ஃபாரின் ரீமேக் மூவிஸ்லாம் என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பி வார்சோன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் தமிழ்நாட்டிலே லார்ஜஸ்ட் அவுட்டோர் பெயிண்ட் பால் அரேனாக்கு தான் வந்திருக்கேன். அதுதான் எஸ்பி வார்சோன். ஸோ மதுரையில் கடச்சந்தல் பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய எஸ்பி வார்சோன் இங்கே பெயிண்ட் பால், ஆர்ச்சரி, வாட்டர் கன், சூப்பி சாசர் இந்த மாதிரி ஃபன் அண்ட் அட்வென்ச்சரஸான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கிற ஜோன் தான் நம்ம எஸ்பி வார்சோன். இங்க பெயிண்ட் பால் கேம்லாம் ரூபீஸ் 149 to 299 வரையும் பேக்கேஜஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த வீக்கெண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ கான்டாக்ட் திஸ் நம்பர் அண்ட் புக் யோர் டைமிங். என்ஜாய் யோர் வீக்கெண்ட். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது 3 Idiots. ஹிந்தியில் தான் இதோட ஒரிஜினல் வெர்ஷன். அது வந்து அமீர் கான் சார் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இது வந்து கன்னடாலையும் தமிழ்லையும் ரீமேக் செய்யப்பட்டது இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ரீஜனல் லாங்குவேஜஸ்ல. அதை தாண்டி ஃபாரின் கண்ட்ரீஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மெக்சிகனில் இந்த ஒரு படத்தை ரீமேக் பண்ணியிருக்காங்க. மெக்சிகன் லாங்குவேஜில் இந்த படத்தோட டைட்டில் 3 Idiots. அதுவுமே சேம் டைம் தான். ஸோ காலேஜ் படிக்கிற 3 பசங்க அவங்களோட லைஃப்ல இருக்கக்கூடிய ஃபன்னான விஷயங்கள். ஸோ காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே பாதியிலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃப்ரெண்டு வந்து இவங்ககிட்ட எதுவுமே சொல்லாம கிராஜுவேஷன் முடிச்சுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இவனோட ஃப்ரெண்ட்ஸா அந்த ஒரு 2 பேரும் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபன்னான ஸ்டோரியை தான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருப்பாங்க. லிட்டரலி சேம் ரீமேக் தான். ஃபாரின்ல மெக்சிகன் லாங்குவேஜஸ்ல 3 Idiots படத்தை ரீமேக் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது யூட்டன். இதோட ஒரிஜினல் வெர்ஷன் கன்னடால எடுத்த வெர்ஷன் தான். அதுக்கப்புறம் தெலுங்கு தமிழ்ல சமந்தா நடிச்சு யூட்டன் ஒரு வெர்ஷன் வந்தது. தென் அதுக்கப்புறம் பிலிப்பைன்ஸ் இருக்குல்ல, பிலிப்போ, அங்க இந்த படத்தை யூட்டன் சொல்லிட்டு ரீமேக் எடுத்தாங்க. தென் இது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்காலையும் இந்த படத்தை ரீமேக் பண்ணாங்க. 2 ஃபாரின் கண்ட்ரிஸ் யூட்டன் பிலிமை வந்து ரீமேக் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட அதோட டைட்டிலுமே வந்து பாத்தீங்கன்னா யூட்டன் தான் வச்சிருப்பாங்க. பிலிப்பைன்ஸ்லயும் வந்து இந்த ஒரு படத்தை ஃபாரின் கண்ட்ரி ரீமேக் ரைட்ஸ் வாங்கி ரீமேக் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்காலையும் இந்த ஒரு படத்தை ரீமேக் பண்ணிருக்காங்க. லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது வெட்னஸ்டே. இது வந்து ஒரு ஹிந்தி படம். ஸோ இந்த ஹிந்தி படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தமிழ்லையும் பார்த்துருப்போம். யுன்னை போல ஒருவன் சொல்லிட்டு கமல்ஹாசன் சார் நடிச்சிருப்பார்ல, ஒரே நாளில் நடக்கக்கூடிய கதை. அந்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே. அதுதான் ஒரிஜினல் வெர்ஷன் ஹிந்தியில் ரிலீஸ் ஆச்சு. அந்த ஒரு படத்தை வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ரீமேக் பண்ணாங்க. ஸ்ரீலங்கன் வெர்ஷனில் அ காமன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆச்சு. இதில் என்ன கொடுமைனா ஒரிஜினல் வெர்ஷனுக்கு எந்த விதமான பெரிய அவார்ட்ஸும் கிடைக்கல. ஆனால் இந்த படத்துக்கு ஆஸ்கார் அவார்டே கிடைச்சது. இது என்ன கேட்டகரி கிடைச்சதுன்னு தெரியல, பட் ஆஸ்கார் அவார்டு இந்த ஒரு ஃபிலிமுக்கு கிடைச்சது, ரீமேக் ஃபிலிமுக்கு. அது வந்து ஒரு கசப்பான ஒரு செயலும் கூட. லிஸ்ட்ல 2ஆவதா இருக்கிறது திருஷ்யம். ஸோ திருஷ்யம் கண்டிப்பாக பலருக்கும் பிடிச்ச ஒன் ஆஃப் த ஃபேவரட். தென் இது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரோட ரீஜனல் லாங்குவேஜஸ்லையும் இந்த ஒரு படத்தை பார்த்துட்டோம். லைக் பாலிவுட், கன்னடா, தெலுங்கு, தமிழ்னு சொல்லிட்டு எல்லா வெர்ஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ரீமேக் அடிச்சு நவுத்திட்டாங்க. இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொரியாலையும் இந்த ஒரு படத்தோட ரீமேக் வந்து அண்டர் ப்ரொடக்ஷன்ல போய்கிட்டு இருக்கு. ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, இன்னும் ரிலீஸ் ஆகல. பட் சைனீஸ் வெர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை ரீமேக் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஷீப் வித்தோட ஷெப்பர்ட் அப்படின்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் வெர்ஷன்ல 2017 இந்த ஒரு படத்தை சைனீஸ்ல ரீமேக் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே திருஷ்யம் படத்தோட ரீமேக் வந்து கொரியன் வெர்ஷன்லயும் ரிலீஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட 2 ஃபாரின் கண்ட்ரிஸ் ரீமேக் பண்ணி ரிலீஸ் பண்ண போறாங்க. ஒன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இன்னொருத்தவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க. அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு படமா திருஷ்யம் பார்க்கப்படுது. பலரும் இதை ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி லிஸ்ட்ல 1ல இருக்கிறது கைதி. ஸோ கைதி படம் நான் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஒரு படத்தை வந்து படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன் வந்து தமிழ் தான். அதை பாலிவுட்ல ரீமேக் பண்ணாங்க. அஜய் தேவ்கன் வந்து ரீமேக் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் ஃபாரின் கண்ட்ரியில் மலாயில வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பந்து ஆன் அப்படின்னு சொல்லிட்டு பேர்ல வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போதான் ரீசெண்டாக தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஒரு படத்தோட ப்ரொமோஷன்ல கூட ஒரிஜினல் வெர்ஷன்ல நடிச்ச ஆக்டர் கார்த்தி சார் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா போய் அந்த ஒரு படத்தோட ப்ரொமோஷன்ல அந்த டீம் மெம்பர்ஸோட அந்த பிரீமியர் ஷோல கலந்துகிட்ட விஷயங்கள்லாம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஒரு தமிழ் படம் இந்தியன் ஃபிலிம் ரெகக்னைஸ் ஆகி இந்த ஒரு படத்துக்கு ஒரு நல்ல தரமான ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜஸ்ல இருக்கக்கூடிய ஆளுங்க மட்டும் ரீமேக் வாங்காம ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடியவங்களும் ரீமேக் ரைட்ஸ் வாங்கி ரீமேக் எடுத்துருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயம். அந்த விதத்துல நம்ம இந்தியன் மூவிஸுமே வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரியான கல்ட் கிளாசிக்ஸை கொடுத்துருக்கோம். அந்த அளவு மதிச்சு ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கண்டென்ட்ஸை வாங்கி ரீமேக் பண்ற அளவுக்கு நமக்கு டீம் கண்டென்ட்ஸ் இருக்குன்றத வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபிலிம் மேக்கர்ஸ் நிரூபிச்சிருக்காங்க. ஸோ
கம்மிங் டேஸில் இது அப்படியே தொடரணும் பலரும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய படங்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.